வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி லோகோ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸில் வச்சுட்டு வித்து ஹைட் ரெண்டுமே 2500 கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 2500 கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த லோகோ பண்ணுறப்ப மேக்ஸிமம் நம்ம சென்டரில் தான் எல்லாத்தையுமே அலைன் பண்ணுவோம். அதனால நமக்கு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் ரோஸ் ரெண்டுமே வந்து செக் போட்டுட்டு காலமில் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு 2 காலம்னு இருக்கணும், 1 and 2. இதே மாதிரி ரோவும் 2 ரோ இருக்கணும். ரோஸ்க்கும் 2 கொடுத்துக்கிறேன். கீழே இங்கே கட்டர் 20 பிக்சல்னு இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் வந்து இருக்கிறதுக்கான கேப், அதாவது இந்த லைனுக்கு இடையில உள்ள கேப் தான் வந்து கட்டர் ஸ்பேஸு. ஸோ இந்த கட்டர் ஸ்பேஸு 0 ஆக்கிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரோஸ்க்கும் 0 ஆக்கிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் லைனாக தான் வரும். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது லைன்ஸு. ஸோ அதனால் வியூவில் போயிட்டு கைட்ஸில் லாக் கைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்சோ வியூவில் போயிட்டு ஸ்னாப் அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்னாப் 2 அப்படின்றதுல கைட்ஸ், லேயர்ஸ், டாக்குமெண்ட் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறேன். உதர் நம்ம ஏதாவது ஆப்ஜெக்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் ஸ்னாப் ஆகும். அது நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி இதில் பாலிகானல் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வித்து வந்து 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஹைட் ஆல்சோ 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் சிமெட்ரிக் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6 சைட்ஸ் இருக்கணும். கார்னர் ரேடியஸ் 0 கொடுத்துக்கிறேன். ஸ்டார் ரேஷியோ 100%, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். தென் ஃப்ரம் சென்டர் செக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஒரு பாலிகன் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ கார்னரில் கொண்டு போனீங்கன்னா யாரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி பொசிஷன் மாறிடும். தென் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் மவுஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு நம்ம ஃபில் தேவையில்லை, ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஸோ தட் 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டாப்லேருந்து அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட விட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன விட்டு கொடுத்தோமோ அதே விட்டு தான் இதுலேயும் கொடுக்கணும். ஸோ 30 பிக்சல்ஸ் அதே மாதிரி இருக்குது. அண்ட் ஃபில் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி விக்கிட்ட வச்சுக்கலாம். இதோட கலரை வந்து சம் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிகாஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இதை அலைன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா இதையும் பாலிகன் டூலையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா அலைன் பேனல் வரும். ஸோ இதில் ரைட் அலைன் அப்படின்றது இந்த ஆப்ஷன் இருக்கும். ஹரிசாண்டல் ரைட் அலைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இதை மட்டும் இன்னும் டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ லைனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் இப்போ இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் ஆகணும். ஸோ இந்த 2 லைன் லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்டிக்கல் சென்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு பர்ஃபெக்டாக இப்போ அலைன் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் அலைன் பண்ணுறப்ப இந்த பாலிகன் ஷேப் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ இந்த 3 ஷேப்பையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப் அண்ட் பேக்ரவுண்ட் லேயர் ரெண்டுமே செலெக்ஷனில் இருக்கணும். மேலே வந்து ஹரிசாண்டல் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சென்டர் ஆகிடும். வெர்டிக்கல் சென்டர் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குரூப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அகைன் டிஃபால்ட்டாக முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். இப்போ இந்த 2 லைனோட கலரை வந்து பிளாக்காகவே மாற்றிக்கலாம். தென் இந்த 2 லைனையுமே ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த லைன்ஸில் நம்ம இந்த சைடு கட் பண்ணணும். அண்ட் இங்கே கீழே வந்து இந்த சைடில் கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷூர் இதுக்கு மேலே செலெக்ஷன் வந்திருக்கணும். தென் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க லைன் லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக இதை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரொட்டேட் பண்ணோம் டூப்ளிகேட் பண்ணி. ஸோ தட் இந்த 2 லைன் லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து ஒரே லேயராக மர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் லேயரை ஹைட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஹைட் ஆகும். கொடுத்துட்டு இப்போ இதை கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு 3 or 4 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் இந்த சைடில். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அண்ட் அகைன் இதை கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஒரு வீல் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லா லேயருமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ அகைன் ஷேப் டூல் ஹோல்டு பண்ணி இதில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்க தேவையில்ல, ஃபில் கொடுக்கணும். பட் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ஹைட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. வீல்லேருந்து வெளியில் வர அந்த லைன்ஸ்லாம் வந்து வெளியில் தெரியணும் இந்த சர்க்கிளுக்கு வெளியில். வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியுது, அந்தளவுக்கு செட் பண்ணிக்கணும். இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த வீல் லேயரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த வீலுக்கு மட்டும் செலெக்ஷன் வந்துடும். தென் எலிப்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்க அந்த சர்க்கிள் லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் இருக்க இந்த பாலிகான் சிம்பிள் மட்டும் தேவையில்லை. பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிகான் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். மேக் செலெக்ஷன் நமக்கு இன்வெர்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் இப்போ செலெக்ஷன் இது மட்டும் தான் இருக்கும். தென் இந்த மாஸ்க் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷட்டர் ஐக்கான் மட்டும்தான் இருக்குது. தென் இப்போ இதை சுற்றி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அகைன் எலிப்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும், இந்த அளவு இருந்தால் கூட போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில் தேவையில்லை. ஸோ ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கணும். இந்த ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம், அது கம்மியாக கூட கொடுத்துக்கலாம், ஒரு 10 கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் ஃபில் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் சைஸ் கொடுக்குறது வரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சைட் அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டர், அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட். ஸோ இதில் அவுட் சைட் கொடுத்துக்கிறேன் 3வது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ ஐ கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பென் டூலை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கர்வேச்சர் பென் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காலம்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் வியூவில் போயிட்டு கைட்ஸில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம காலம்ஸ் 2 ரோஸ் 2 கொடுத்து வச்சுருப்போம். இதில் காலம்ஸை என்ன இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இக்னோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் லைன் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். டாப்பில் அதாவது இந்த சர்க்கிளுக்கு சென்டரில், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கர்வாக மாறிடுச்சு பாருங்கள். அதான் இந்த கர்வேச்சர் பென் டூலோட ஸ்பெஷல். நார்மல் பென் டூலில் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அண்ட் அடுத்தது கிளிக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கும் இந்த இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பென் டூல் அகைன் ஹோல்டு பண்ணி இதில் கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கும். இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு போனீங்கனாலே அந்த டூல் காமிக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாயிண்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த டூல் காமிக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் லேயர்ஸ் பேனலில் பக்கத்தில் சேனல்ஸ் பேனல், பக்கத்தில் பார்ட்ஸ் பேனல் இருக்கும். இந்த பார்ட்ஸ் பேனல் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு பார்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஒர்க் பாத் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ்ஷை செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 100ல் வச்சுக்கிறேன். அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. தென் இந்த ஒர்க் பாத்தை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டூல் வந்து டிஃபால்ட்டாக பென்சிலில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணதுக்கு அழகாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்போ பண்ணதில் நமக்கு இந்த ஐஸோட விட்த்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அகைன் பார்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டீ போட்டிங்க அப்படின்னா அந்த பாத் தான் செலக்ட் ஆகும். இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி அடுத்த இந்த லைன் வரைக்கும் வந்துக்கலாம். ஸோ இந்தளவு நமக்கு போதும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. தென் லேயர்ஸ் பேனலில் மேக் ஷூர் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லைனா இதே லேயர்லேயே வந்துடும். அப்புறம் இதை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இதை இப்போ ஹைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் சைஸை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸ் 30 இருக்குது. இது ஒரு 15 வச்சுக்கலாம். தென் ஒர்க் பாத்தை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ லேயர்ஸ் பேனலில் தேவையில்லாத லேயர் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொத்தம் 2 லேயர் தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ 2 செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஐகான் லேயர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐ ஷேப். அவ்வளோதான், 2 லேயர் மட்டும்தான் இருக்குது. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஃபைண்டரில் இருக்க கார்னரில் இருக்க 4 சைடு அந்த டிசைன் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ தட் அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதோட ஸ்ட்ரோக்கை மட்டும் வச்சுட்டு ஃபில்லை கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 15 பிக்சல்ஸே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஐக்கு கொடுத்த அதே பிக்சல். அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபில்லை வந்து சம் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் ஆக்கிடலாம். இது என்ன சைஸ் வேணுமோ, ஸோ நமக்கு இந்த இடத்துல இருந்தால் நமக்கு வரப்போகுது. இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வெர்டிகல் ஹரிசாண்டலாக கிடச்சிருச்சு. தென் இந்த 2 லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் E கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே மர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம செலெக்ஷன் ஃபில் பண்ணுறதுக்காக தான் அதை கொண்டு வரோம். இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் இந்த இது மட்டும் வந்துடும். தென் பின்னாடி கிரியேட் பண்ணோம்னா ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பிளாக் கலரில் அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் மாஸ்க் கிரியேட் பண்ணியிருப்போம். மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் D போட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த 4 சைட்லேயுமே அந்த இது வந்திருக்கும். இதோட கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்ட்ரோல் T போட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எல்லா லேயருமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் நமக்கு எல்லாமே ஒரே லேயரில் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கீழே டைப் பண்ணி வச்சிட்டேன். ஒயிட் வியூ அப்படின்றத வேறு ஒரு ஃபாண்ட்டில், அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டில் டைப் பண்ணி வச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கூகுள்லேருந்து ஒரு லோகோ எடுத்துக்கோங்க, அதை அப்படியே வந்து ரீமேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் சில விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.